வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், பாயிண்டர். What is a pointer in C? It is one of the future of C. Pointer is one of the future of C ன்னு கூட சொல்லலாம். So pointer அப்படின்னா என்ன? What is a pointer? What is the benefit of a pointer? What are the futures of pointer? The pointer ஓட future என்ன? And how to create a pointer? ஒரு பாயிண்டர் எப்படி கிரியேட் பண்றது? அப்புறம் what are pointer operators? Pointer operators என்னென்ன இருக்குது? Can we do pointer arithmetic? Pointer arithmetic operations பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போவாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளோட எம்பி டெக்னாலஜிஸோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கிறது. ஸோ கஷ்டமே படக்கூடாது, இஷ்டப்பட்டு படிக்கணும், ஜாலியா படிக்கணும். ஸோ இந்த பாயிண்டர் கான்செப்ட் ரொம்ப ஜாலியா நம்ம படிக்க போவோம். பார்க்கலாமா? பாருங்க, வாட் இஸ் அ பாயிண்டர்? பாயிண்டர்னா என்ன? ஸோ பாயிண்டர்னா ஒண்ணுமே இல்லைங்க. பாயிண்டர் இஸ் நத்திங் பட் அ வேரியபிள் which holds the address of another variable. Pointer is a variable which holds address of another variable. இன்னொரு வேரியபிளோட அட்ரஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் தான் என்னது? பாயிண்டர். இப்போ ஆர்டினரி வேரியபிள் என்ன இருக்கும்? வேல்யூஸ் இருக்கும். பாயிண்டர் வேரியபிள் என்ன இருக்கும்? அட்ரஸ் இருக்கும். அவ்வளவுதாங்க வித்தியாசம். சிம்பிள். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். int n is equal to 10. n is equal to 10. அப்ப n ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஓகேயா? அதுல 10 ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதோட அட்ரஸ் என்ன? -1 2. சோ பாயிண்டர் ஆபரேட்டர்ஸ்னு ரெண்டு ஆபரேட்டர் இருக்குங்க, ஸ்டார் அப்புறம் ஆம்பர்சண்ட். ஸ்டார் ஆம்பர்சண்ட். இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது முன்னாடி ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா it is treated as a pointer variable. If the variable is preceded with asterisk symbol when it is declared, it is considered as a pointer variable. அவ்வளவுதாங்க. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு முன்னாடி asterisk symbol இருந்தால் அந்த வேரியபிள் என்னது? பாயிண்டர் வேரியபிள். அவ்வளவுதாங்க, சிம்பிள். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ptr is equal to ampersand n. ptr is equal to ampersand n அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பாருங்க, இந்த ஆம்பர்சண்ட் அது நம்ம சியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட அட்ரஸ், ஒரு வேரியபிளோட அட்ரஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு இந்த ஆம்பர்சண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆபரேட்டர்ஸ்ல பார்த்தோம், ஸ்பெஷல் ஆபரேட்டர்ஸ், அதாவது மிஸ்செலேனியஸ் ஆபரேட்டர்ஸ், அதுல இந்த ஆம்பர்சண்ட் பார்த்துப்போம். ஸோ இந்த ஆம்பர்சண்ட் என்னன்னா பாயிண்டர் ஆபரேட்டர். ஸோ பாயிண்டர் ஆபரேட்டர்னா ஆம்பர்சண்ட் n அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் n. அட்ரஸ் ஆஃப் n. ஆம்பர்சண்ட் n என்ன மீனிங்? அட்ரஸ் ஆஃப் n. அட்ரஸ் ஆஃப் n என்ன? -1 2. அப்ப இந்த -1 2 நான் எங்க ஸ்டோர் பண்றேன்? ptr ல. அப்ப ptr is having -1 2 now. ptr க்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஆனா ptr, the content of ptr is address of n. The content of ptr, the content of ptr is address of n. அவ்வளவுதான், சிம்பிள், ஈஸி. இப்போ நான் பாருங்க, star ptr is equal to 25 அப்படின்னு சொல்றேன். star ptr is equal to 25. அப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த ptr, அதாவது star ptr னா என்ன மீனிங் அப்படின்னா the value of the address it has அப்படின்னு அர்த்தம். வேல்யூ ஆஃப் அட்ரஸ், அதாவது இதோட அட்ரஸ் இருக்குல்ல -1 2, ptr ஓட கண்டென்ட் இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அங்க போய் வேல்யூ சேஞ்ச் பண்ணு. அப்போ ஸ்டார் ptr is equal to 25 னா அது என்ன பண்ணும்? n ஓட வேல்யூவை 25 னு மாத்தி விடும். 10 எடுத்துட்டு 25. இப்போ print out percentage n அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 25. ஏன்னா n is 25 now. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியா புரிஞ்சிடுச்சு இல்லையா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதுல பாருங்க, டீடைலா சொல்லியிருப்பேன். இதுல ஃபுல்லா டீடைல்டா இருக்கு. இப்போ int n is equal to 10, star ptr.
ஒரு பாயிண்டர் வேரியபிள் அப்புறம் ஒரு இன்டிஜர் வேரியபிள். So n ல என்ன போட்டிருக்கோம் 10. n is having 10 now. The address of n is -12. now ptr இங்க பாருங்க ptr is equal to ampersand n. அப்ப address of n is stored in ptr. அப்ப address of n becomes the content of ptr. அப்ப ptr is having -12 as its content. அப்ப ptr is indirectly pointing n. இல்லையா? இப்ப பாருங்க நான் printf கொடுத்தேன். இந்த address of n is equal to ampersand n. இப்ப ampersand n னா என்னது -12. இந்த பாருங்க கிடைச்சாச்சா? இப்ப பாருங்க content of ptr is equal to %d ptr. அப்ப ptr ஓட content என்னது -12. இந்த பாருங்க -12 print ஆயிருக்கா? சிம்பிள். அடுத்த ஸ்டேட்மென்ட் பாருங்க printf address of ptr is equal to %d ampersand ptr. அப்ப ptr ஓட அட்ரஸ் என்ன -12. இந்த பாருங்க print ஆகுதா? அட்ரஸ் அதுக்கு தனியா அட்ரஸ் இருக்கு. அப்ப பாருங்க star ptr is equal to 25. அப்ப what is the content of ptr and the value of the address, value of the content. இதுல -12 இருக்கு இல்லையா? இந்த 12 ஓட வேல்யூ என்ன 10. அந்த இடத்துல போய் 25 போடு அப்படினு சொல்றோம். அப்போ இது என்ன பண்ணுது இந்த 10 delete பண்ணிட்டு இந்த 10 delete பண்ணிட்டு அங்க என்ன பண்ணுது 25 போட்டுடுது. அவ்வளவுதான். சிம்பிள். சோ இப்போ printf value of n is equal to % n. அப்ப பாருங்க உங்களுக்கு இப்போ 25 கிடைக்குது. நம்ம n ல 10 தான் அசைன் பண்ணோம். நான் star ptr is equal to 25 அப்படி கொடுக்கும்போது since ptr points n, the value of n is changed from 10 to 25. அவ்வளவுதாங்க. ஈஸி. ஓகே, அப்போ the future of pointer என்னங்க? ஓகே, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஓகே ரைட், அதோட அட்ரஸ் நம்ம பாயிண்டர் கொண்டு வரோம். ஓகே, பாயிண்டர் மூலமா அந்த வேரியபிளை ஆபரேட் பண்றோம். இதுதான் பாயிண்டரோட யூஸா? அவ்வளவுதானா அப்படின்னா நோ. சோ பாயிண்டரோட ஃபியூச்சர் என்னன்னா ஸ்பீட். The execution of the program becomes fast. ஒன்னு. ரெண்டாவது வந்து என்னன்னா it supports for dynamic memory allocation. We can allocate memory dynamically. Dynamically na during the runtime. During the execution of the program, I can allocate memory. I can dynamically create memory where I can process the values. அப்போ values வந்து ஸ்டோர் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சோ அதை நம்ம எப்படி பண்றது? அதை நம்ம ஒன் பை ஒன்னா நிச்சயமா பார்க்கலாம். சரியா? சோ பாருங்க பாயிண்டர் ஆபரேட்டர்னு ஒரு 2-3 இடத்துல சொன்னேன். அது என்னன்னா ஆம்பர்சனும் ஆஸ்டரிக்கும் தான். சோ the ampersand is called address of operator. Address of operator. ஓகேயா? and asterisk வந்து என்னன்னா indirection operator. சோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் பாயிண்டர் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். So asterisk வந்து பாருங்க refers to the value of the address that the pointer points to. பாயிண்டர் என்ன வேரியபிளை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த வேரியபிளோட வேல்யூவை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம star ptr இந்த சொல்றோம் இல்லையா, star ptr is equal to 25 அப்படின்னு சொல்லும்போது அது ஆக்சுவலா இங்க வந்து வேல்யூவை மாத்துது, சேஞ்ச் பண்ணுது. அது புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். சிம்பிள். அதனால ampersand வந்து refers the address of the variable. இப்போ pointer will have the address of the variable. அப்போ நான் வந்து ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்து பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கணும்னா ampersand யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிக்கிறேன் அசைன் பண்ணிக்கிறேன். சிம்பிள். சோ இதுதான் பாயிண்டர் ஆபரேட்டர்ஸ். ஓகே, இந்த பாயிண்டரை வச்சு அரித்மெட்டிக் பண்ணிக்க முடியுமா? அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்ணிக்க முடியுமானா எஸ், கண்டிப்பா பண்ணிக்க முடியும். அது எப்படி பார்க்கலாமா? சோ பாயிண்டர்னா எதுவோ ஒண்ணு இல்லங்க, அதுவும் ஒரு வேரியபிள் தான். அப்ப அங்கேயும் நம்ம அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் லைக் பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம். So since pointer is also a variable, arithmetic operations can be done using pointer. எப்படி பார்க்கலாமா? ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. இப்போ வந்து இதோட அவுட்புட் பாருங்க -20a -919n -18a -17n -16d இப்படி பிரிண்ட் பண்றோம். அவுட்புட் இந்த மாதிரி வருது. ஓகே, என்ன பண்ணிருக்கோம் ப்ரோக்ராம்ல பார்க்கலாமா?
இப்போ பாருங்க char str of 10 is equal to Anand. So now I create a variable, array variable str. Okay, is equal to Anand அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ AND லாஸ்ட்ல என்ன இருக்கும் null. So நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வந்து என்ன ஆயிடுச்சு எனக்கு மெமரியில கிரியேட் ஆயிடுச்சு. கண்டினியூஸ் மெமரி தான் allocation. So இங்க வந்து 0 to 0 1 2 3 4 5 டோட்டலா 6 spaces அதாவது நல்லுக்கும் சேர்த்து மெமரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒவ்வொரு கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு பைட்ஸ் வந்து இது கேரக்டர் அரேங்கும் போது ஒண்ணுக்கு எவ்வளவு ஒரு பைட் தான் இல்லையா? சோ 20 19 18 17 16 15 அதோட அட்ரஸஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு கேரக்டர் பாயிண்டர் ஒன்னு கிரியேட் பண்றேன். char stop ptr. ஓகே, பாயிண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இருக்கு பாயிண்டர். இப்போ பாருங்க ptr is equal to str. str ல என்ன இருக்கும்? starting address of the array. அப்ப starting address என்ன இருக்கு? -20. so str will be having -20. அப்ப ptr is equal to str னா இந்த ptr ல என்ன வரும்? -20 வந்தாச்சா? அப்ப பாருங்க கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் இங்க தான் வரும், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் இங்க வரும் கண்டிஷன் பார்ட்டுக்கு ஸ்டார் ptr அப்படி கொடுத்துருக்கேன். அது என்ன ஸ்டார் ptr? கண்டிஷன் தானே கொடுக்கணும். எஸ், இந்த கண்டிஷனை வந்து இன்டைரக்டா கொடுத்துக்கோங்க. பாருங்க ஸ்டார் ptr is not equal to null ஆக தண்டியும், அதாவது எண்ட் ஆஃப் த அரேவா இருக்க தண்டியும், எண்ட் ஆஃப் த அரேவா இருக்க தண்டியும் வர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ ஸ்டார் ptr எண்ட் ஆஃப் த அரேல இருக்கா? இல்ல. ஸ்டார் ptr எது இருக்கு? ஸ்டார்டிங்ல இருக்கு -20 இல்லையா? அப்ப ஸ்டார் ptr is not equal to the end of the array. அப்ப என்ன ஆகும்? உள்ள வருது. உள்ள வந்தா நம்ம என்ன பண்றோம்ங்க? print of %d நியூ லைன்ல %d ஸ்பேஸ் விட்டு %c கமா நல்லா பாருங்க ptr ஓட கண்டென்ட் பிரிண்ட் பண்றேன். அப்போ ஸ்டார் ptr இன்டைரக்ஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து எந்த வேல்யூவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? இப்போ -20 எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? a ஐ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? சோ அப்ப அத வந்து நம்ம என்ன பண்றோம்? பிரிண்ட் பண்றோம். சோ அப்ப உங்களுக்கு பாருங்க இது கிடைக்குது 20a பிரிண்ட் ஆயிடுச்சா? சோ இது முடிஞ்சது எங்க வரும்? ரீஇனிஷியலைசேஷன் செக்ஷன் வரும். இங்க தான் நம்ம பாயிண்ட் அரித்மெட்டிக் பண்ணிக்கோ பாருங்க ptr++ so ptr++ ங்கும்போது ptr is added by 1. அப்ப -20 ல வந்து 1 ஆட் ஆனா என்ன ஆகும்? -19 ஆயாச்சா? இப்போ ptr is not equal null. ஆமா, எஸ், ptr வந்து end of the array இல்ல. இப்போ ptr எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? இங்க 19. அப்போ உள்ள பிரிண்ட் ஆகுது பாருங்க %d ptr ஸ்டார் ptr. அப்போ உங்களுக்கு -19 பிரிண்ட் ஆகுது. அப்போ n பிரிண்ட் ஆயிடுச்சா? எஸ். மறுபடியும் எங்க வருது? ptr++. அப்போ ptr வந்து என்ன ஆகுது? -18 வந்து end of the array-வா இல்ல. அப்போ இப்போ ptr எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? இத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ a அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? -18 பிரிண்ட் ஆகும், a பிரிண்ட் ஆகும். அகைன் ptr++ அப்ப என்ன ஆகுது? -17. அப்போ 17 வந்து end of the hour no. அப்போ 17 வந்து என்ன ஆகுது? n பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ -17 பிரிண்ட் ஆகி n பிரிண்ட் ஆகுதா? அப்போ ptr++ அப்ப என்ன ஆகுது? -16. இப்போ -16 வந்து end of the hour no, not equal to null. அப்ப இங்க வந்து என்ன பண்ணோம்? பாருங்க d இருக்கு. அப்ப -16 பிரிண்ட் பண்ணி d யும் பிரிண்ட் பண்ணிடுது. அப்போ ptr++ அப்ப என்ன ஆகுது? -15 வந்து end of the array. அப்போ for விட்டு என்ன பண்ணிடும்? வெளியே வந்துடும். சோ பாயிண்டர் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டர் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணி str of I, இப்போ I னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி டிராவர்ஸ் பண்றதுக்காக for I is equal to 0, str of I is not equal to null, I++ அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம பாயிண்டர் வச்சு என்ன பண்ணிடுறோம்? பாயிண்டர் அரித்மெட்டிக் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டரா டிராவர்ஸ் பண்றோம். ஈஸி தானே? பாயிண்டர் வச்சு நம்ம டிராவர்ஸ் பண்றது உங்களுக்கு பார்த்தாச்சு இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? எஸ். இதே மாதிரி நம்பர் அரேல எப்படி ப்ராசஸ் பண்றது பார்க்கலாமா? பாருங்க அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். இப்போ int n of 5 is equal to 10 20 30 40 50 போட்டாச்சு. அப்ப இங்க பாருங்க n இதான் அரே.
n array. So இந்த n ல வந்து n of 0 ல 10, 20, n of 1 ல, n of 2 ல 30, n of 3 ல 40, n of 4 ல 50 ஸ்டோர் ஆயிருக்கு. இங்க அட்ரஸ் எப்படி இருக்கு பாருங்க, -20, -18, -16, -14, -12. அது ஏங்க -20 அப்போ -19, -18 அப்படிதானே இருக்கணும். ஏன் -20 அப்போ -18 அப்போ -16 இருக்கு? ஏன்னா இன்டிஜர் வந்து என்னது 2 bytes. இன்டிஜரோட சைஸ் என்ன 2 bytes. அப்ப 2 bytes தான் உங்களுக்கு allocate ஆகும். அப்படிதானா? அப்போ n of 0 க்கு 2 bytes, n of 1 க்கு 2 bytes, n of 2 க்கு 2 bytes, n of 3 க்கு 2 bytes, n of 4 க்கு 2 bytes. டோட்டலா எவ்வளவு 10 bytes allocate ஆகுது. Feel the difference. Okay, and the difference மட்டும் புரிஞ்சுக்கணும். இதே நான் float n of n என்ன ஆகும்? 4 bytes தான் இருக்கும். அதாவது 20 அப்போ -16 அப்போ -12 அந்த மாதிரி உங்களுக்கு மெமரி allocate ஆகிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே? இப்போ பாருங்க int star ptr, int star ptr. இப்போ பாருங்க for ptr அப்ப printf array values இத print பண்ண போறோம். இது பாருங்க array values. அப்போ வந்து for ptr is equal to ampersand n of 0. இங்க நான் வந்து ampersand கண்டிப்பா கொடுக்கணும். string கொடுக்க வேண்டாம். ஏன்னா string variable வந்து has the starting address of the array. ஆனா இன்டிஜர் அரேல வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூட அட்ரஸ கண்டிப்பா கொடுத்தாகணும். சோ ampersand n of 0. சோ ampersand n of 0 னா என்னது -20. இப்போ -20 இங்க வந்து இருக்கும். அவ்வளவுதான். சோ இப்போ -20 வந்தாச்சு. இப்போ ஸ்டார் ptr end of the array இல்ல. அப்ப உள்ள வருது. பாருங்க %d/t ஸ்டார் ptr. அப்போ உங்களுக்கு -20 எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? 10 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. முடிஞ்சது. அப்போ எங்க வரும்? ரீஇனிஷியலைசேஷனுக்கு வரும். இங்க நம்ம என்ன சொல்றோம் பாருங்க ptr++. அப்போ -20 ல இருந்து -19 ஆகுமா? நோ. ஏன்? ptr++ னா இது ++ ஆபரேட்டர் என்ன பண்ணும்? increments the variables value by 1 தானே. அப்போ இதுல -20 வந்தா அப்ப -19 தானே ஆகணுமா? ஏன் ஆகல? ஆகாது. -18 ன்னு ஆகும். -18. ஏன் -18 ஆகுது? ஏன்னா இது இன்டிஜர் பாயிண்டர். சோ இன்டிஜர் பாயிண்டர் போது நீங்க ++ பண்ணும்போது என்ன ஆகுது? 2 bytes. It is calculated by 2. அப்ப எங்க வருது பாருங்க, இங்க வரும். இத பாயிண்ட் பண்ணோம். அப்ப உங்களுக்கு end of the array இல்ல. அப்ப என்ன பண்ணும்? ஸ்டார் ptr 20 கிடைச்சா. அடுத்து ptr++. அப்ப -18 ல இருந்து என்ன ஆகும்? -16. அப்ப -14. அப்ப -12. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 30, 40, 50 எல்லாம் பிரிண்ட் ஆகுமா? இப்ப கடைசில end of the array வந்துரும், வெளியே வந்துரும். ஈஸி. So feel the difference. அதாவது ptr++ ங்கும்போது it depends upon the type of the pointer. It is the value is added by. That is very important. If it is a character array, the value is added by 1. If it is the integer array, the value is added by 2. If it is a float type, if the pointer is a float type, 4 bytes, it is added by 4. அவ்வளவுதாங்க. சோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸி. சோ இதுல இன்னும் வந்து டைனமிக் மெமரி லொகேஷன் இதெல்லாம் நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்க நல்லா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்க ரன் பண்ணியும் பார்க்கணும். எடிட்டர் வந்து கண்டிப்பா ஒரு சி எடிட்டரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.